ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷலாக வாழைப்பழ சர்பத் தான் பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம் வாங்க. நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் அதிகமான அளவு யூஸ் பண்ணிங்கன்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா இது 5 மினிட்ஸ்லேயே நல்லா ஊறி வந்துடும். இது இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நான் இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நான் ரஸ்தாளி வாழைப்பழம் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட இந்த வாழைப்பழத்தை நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இந்த பவுலில் ஆட் பண்ணிடுறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிடுறேன். இதை கையிலே நல்லா மசிச்சு விட்டுடலாம். பாதி அளவுக்கு மசிச்சு விடுங்க, ரொம்ப மசிச்சு விட வேணாம். அந்த சர்க்கரை நல்லா கரையணும். இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹெல்த்தியான சில்லுன்னு இருக்க கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் நல்லா பாதி அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். இதில் இப்போ நான் நன்னாரி சர்பத் ஆட் பண்ண போகிறேன். நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் நார்மல் ப்ளைன் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஐஸ் வாட்டர் வேணும்னா கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைப்பழம் சர்க்கரையும் இதோட ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வெளியில் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வேறு இந்த மாசா ஸ்ப்ரைட் இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்காமல் இது மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது. இது கூட நான் 2 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இது கூட தேவையான அளவுக்கு சப்ஜா சீட் இதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சில பேருக்கு லெமன் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பழ சர்பத் பண்ணி கொடுக்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு வாழைப்பழ சர்பத். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.